பெயரோட ஸ்டார்ட் பண்ணா. மகா கிருபையும் மிகுந்த இறக்கம் தயவுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, இந்த மாலை பொழுதிலும் நாங்கள் சோதனை கூடி வந்து இப்பொழுது தேவனே நாங்கள் வேத படத்தை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். தேவனே, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற இந்த ஆவின் வரங்கள் சொல்ற கடைசி டாபிக் இது. அந்நிய பாஷை. இப்பொழுது இருக்கிற பேசுகிற காரியங்களும் இல்லைன்னா வந்து பழைய ஆதி திருச்சபை 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு பேசின இந்த அந்நிய பாஷையும் எப்படிப்பட்டது, அது சரியா என்று நாங்கள் பார்த்து தெளிவடைய இப்பொழுது நீர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். தேவனே, சித்தத்தின்படி நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தின் வழியில் நடக்க உங்களுக்கு உண்மையான சிஷ்யர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு வைத்து இவை அவற்றை நோக்கி கொஞ்சம் நல்லக்கூடாது. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா 1 Corinthians 14ஆம் அதிகாரம் வச்சுட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல பாக்குறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பத்தி தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன். இப்போ அந்நிய பாஷைனா என்னது சொல்றதா வந்து நிறைய பேருக்கு வந்து தெளிவு இல்லாம இருக்கு. ஓகே, அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அந்நிய பாஷை சொன்னாலே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே வந்து தங் சொல்லி 2வது வசனத்துல இருக்கு. நம்ம இங்க இங்கிலீஷ்லயே நம்ம பார்க்கலாம். 1 Corinthians 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதுல தங் சொல்லி வர வார்த்தை கிரேக்க வார்த்தை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோசா 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 சொல்றதுதான். அதுக்கு என்னதுன்னா தங்கு இல்லைன்னா லாங்குவேஜஸ். தங்குனா நம்மளோட நாக்கு, இல்லைன்னா லாங்குவேஜஸ் மொழிகள் சொல்றதுதான் இதோட அர்த்தமா. ஓகே, ஆனா சில இடத்துல யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா தங்கு லாங்குவேஜ், சில இடத்துல நேஷன்ஸ் மக்களை குறிக்கிறதா இருக்கு. ஓகே, புரஜாதி மக்களை. இது எங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காரியங்களை பத்தி சொல்ல வரல. இது கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இப்போ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி how many languages are in world? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? How many languages are there in the world சொல்லி நம்ம போட்டோம்னா சுமார் 6909 இருந்து 7164 லாங்குவேஜஸ் இருக்கா. ஓகே, எக்ஸாக்ட் நம்பர் டு ஹார்ட் டு பின் பாயிண்ட். அது எக்ஸாக்ட் நம்பர் நம்மளால தெரியல. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 7000 அரௌண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? லாங்குவேஜஸ் இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்தியால எத்தனை லாங்குவேஜ் இருக்கு சொல்லி பார்க்கலாம். இன் இந்தியா how many languages? பாத்தீங்கன்னா 121 லாங்குவேஜஸ் இருக்கு. 121. 270 மதர் டங்ஸ் இருக்கா. மதர் டங்ஸ் சொல்லும்போது அந்த மொழிகளுக்கு வந்து தாய்மொழியா இருக்கு. அந்த மொழி வந்து என்ன இல்லை, அதுக்கு வந்து எழுத்து வடிவம் இல்லை, மற்றபடி பேசுறது மட்டும் செய்யறாங்க. ஓகே, 121 லாங்குவேஜ்க்கு வந்து இது இருக்கு, எழுத்தடி வடிவங்கள் இருக்கு, ரைட்டிங்ஸ். அந்த இது லாங்குவேஜஸ் சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்போ தமிழ், பெங்காலி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மராத்தி, மைத்திலி சொல்ற ஒன்னொன்று இருக்கு, அசாமி, ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சரி, வேர்ல்ட்லயே வந்து என்ன பண்ணலாம்னா எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிக லாங்குவேஜ் சொல்லி பார்க்கலாம். விச் கண்ட்ரி ஹேஸ் மெனி லாங்குவேஜஸ்? பப்பா நியூ கினி சொல்ற பப்பா நியூ கினி சொல்ற ஆப்பிரிக்கன் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா சுமார் 840 லாங்குவேஜஸ் இருக்கா ஸ்போக்கன். ஓகே, சோ இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். நம்ம நாடு கூட பாருங்க 121, மதர் டங் 250 இந்தியா. ஓகே, ஆனா இந்த இது பாத்தீங்கன்னா பப்பா நியூ கினி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 840 லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே ஓகே, அவங்க அங்க ஏகப்பட்ட லாங்குவேஜ் பேசுறாங்க சொல்லி பார்க்கிறோம். மெக்சிகோ பாத்தீங்கன்னா 304 லாங்குவேஜ் இருக்கு, அரௌண்ட் 300 மெக்சிகோ. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஏகப்பட்டது இருக்கு. as the largest number of languages in the world, பப்பா நியூ கினி சொல்ற நாடுதான். ஓகே, அப்போ மொழிகள் சொல்லும்போது சுமார் 7000 மொழிகள் இருக்கு லாங்குவேஜஸ்.
அதெல்லாம் எங்க இருந்து வந்து சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல எல்லாருமே ஒரே லாங்குவேஜ் தான் வச்சிருந்தாங்க. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெனிசஸ் 11 நினைக்கிறேன். டவர் ஆஃப் பாபேல், பாபேல் கோட்டை. அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க, 1வது வசனம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே பாஷை இருந்தது. ஓகே, ஒரே விதமான பேச்சு இருந்து சொல்லி போடுவோம். அப்போ என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் தான் என்ன பண்ணார், பாஷைகளை பிரிச்சா சொல்லி போடுறோம். அதுல வந்து இங்க ஒரு 5வது வசனத்துல இருந்து படிக்கலாம். மனுஷபுத்திரர் காட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஓகே, தாறுமாறாக்குவோம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, காட் வந்து அங்க வந்து பாஷைகளை வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கணும். கொடுத்த உடனே என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, தே ஸ்டாப்ட். அவங்க வந்து கட்டிடம் கட்டுறதை நிறுத்திடுறாங்க. அப்புறம் என்னாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவங்க லாங்குவேஜ் யாரெல்லாம் பக்கத்துல பேசுறாங்களோ அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. உலகம் எங்கும் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு போயிடறாங்க சொல்லி கொடுக்குறோம். சைனீஸ் ஒரு பக்கம், ஜாப்பனீஸ் ஒரு பக்கம், கொரியன் ஒரு பக்கம், ஆப்பிரிக்கன் ஒரு பக்கம். அவங்க அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுறவங்களா வந்து போயிடுறாங்க. சாமுவேல் வந்துச்சு. ஹாய் சாமுவேல், பிரைஸ் லார்ட் பா. பிரைஸ் லார்ட். ஓகே ஓகே, சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாங்குவேஜஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி வந்து உலகத்துல வந்து எத்தனை லாங்குவேஜ் இருக்கு, சுமார் how many languages are in the world, how many languages are in the world. பார்த்தனா சுமார் 7000 லாங்குவேஜஸ் இருக்கு. அப் டு பிபிசி 7000 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கா. ஓகே, எதனா இன்னைக்கு பாக்குற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ். ஓகே, அந்நிய பாஷை சொல்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த டங்ஸ் சொல்ற வார்த்தையை கிளிக் பண்ண உடனே அது கிரேக்க வார்த்தையில இருந்து க்ளோஸா. ஓகே, அது என்ன சொல்றாங்கன்னா, டெஃபினேஷன் படி நாக்கு, இல்லைன்னா வந்து மொழிகள், இல்லைன்னா நேஷன். அது ஆக்சுவலா டெஃபினேஷன் படி இது 2 தான். யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நேஷன் தான் யூஸ் பண்றாங்க, ஒரு நாடை வந்து குறிக்கிறதா கூட இருக்கு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 7000 லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல வந்து டாப் லிஸ்ட் அதிக லாங்குவேஜ் இருக்கு கண்ட்ரி எது சொல்லி பாத்தீங்கன்னா பப்பா நியூ கினி. ஓகே, சொல்ற இந்த நாடு தான் வந்து பயங்கரமான லாங்குவேஜஸ் இருக்க நாடு. 840 லாங்குவேஜஸ் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். சரி, அதுலதான் நம்ம வந்து லாங்குவேஜ் ஆரம்பத்துல பார்க்கும்போது ஆதியமத்துல போட்டிருக்கு. எல்லாரும் மக்கள் எல்லாருமே அந்த பாபேல் கோட்டை கட்டமேது எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசியிருந்தாங்க. தேவன் தான் என்ன பண்ணாருன்னா அங்க லாங்குவேஜ் கொடுத்தாரு சொல்றத நம்ம ஆதியம் 11ஆம் அதிகாரத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எங்க யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து அந்த லாட்டின், கிரீக், அந்த மாதிரி லாங்குவேஜ், ஏன்ஷியன்ட் லாங்குவேஜஸ் இருக்கிறது போயிட்டாங்க சொல்லி பார்க்குறோம். தமிழ், நம்ம தமிழ்நாட்டுல தமிழ், ஓகே, சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி வந்துருச்சு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி ஒருத்தரும் என்ன பண்றாங்கன்னா அந்த பாபேல் கோபுரம் கட்டுற இடத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்படிதான் லாங்குவேஜ் வந்து உலகம் எங்கும் ஏகப்பட்ட லாங்குவேஜ். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜ் தான் இருக்குது. The whole world had a one language, ஒரே லாங்குவேஜ் சொல்லி பார்க்குறோம். காமன் ஸ்பீச் சொல்லி பார்க்குறோம். அது மாறிச்சு சொல்லி பார்க்குறோம். இப்போ கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காமனா இருக்கிறதுனால தான் அறிவு பெருக்கம் பயங்கரமாயிடுச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜ் இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் பண்றது டக்குன்னு வந்து சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. தனித்தனி லாங்குவேஜ் ஆனதுனால இது கன்னடிக்கா, நாங்களாம் தமிழியன்ஸ், நாங்களாம் வந்து மலையாளி, நாங்களாம் வந்து தெலுங்கர்கள் சொல்லிட்டு என்ன பண்ணணும், நாடே பிரிஞ்சிருது மொழியை வச்சு. கரெக்டா? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஜெர்மன்ஸ், நாங்க தனி ஜெர்மன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ். இப்ப யூரோப் ஃபுல்லா ஒரே லாங்குவேஜ் பேசுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, நாங்களாம் ஒரே மக்கள் சொல்லுவாங்க. இப்ப லாங்குவேஜ் தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பகுதியா பிரியுது சொல்லி பார்க்கறோம். மக்களுக்கு பிரிவினை வருது சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? அது ஒரு பாட்டு நம்ம இங்க பாக்குறது. அது இல்லாம இப்போ என்னது ஜாதி அப்புறம் மதம் வகையா பிரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா மோஸ்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும்போது இந்த மாதிரி பிரிவினையே கிடையாது சொல்லி பார்க்கறோம். எல்லாருமே ஒரே மக்களா சேர்ந்து ஒர்க் பண்றதான்னு சொல்லி பார்க்கறோம். அப்ப பாபேல் கோட்டை கட்டினாங்க. அதனாலதான் காட் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் நத்திங் இம்பாசிபிள் ஃபார் தம் டு டூ. அவங்க நினைக்கிறது எதுவுமே செய்ய முடியாம இருக்காது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு லாங்குவேஜ் கொடுத்து
அவங்க இந்த காரியங்கள் பண்ணாதபடிக்கு என்ன பண்ணலாம், தடை செய்யலாம் சொல்லிட்டு பண்ணும்போது லாங்குவேஜ் வந்தவொடனே அவங்க என்ன பண்றாங்க, உலகம் எங்க போய் சிதறிடுறாங்க சொல்லிப்பாங்க. இப்பதான் லாங்குவேஜ் சிதறிச்சு. இப்படிதான் நம்ம பாக்குறேன் 7000 லாங்குவேஜ் கிட்ட என்ன இருக்கு இப்போ உருவாயிருக்கு சொல்லிப்பாங்க. அரௌண்ட் 7000. அதுல ஆப்பிரிக்கால மட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு. அதுல ஒரு இடம் பாத்தீங்கன்னா பப்பாயினிக்குரியில் வந்து 840 லாங்குவேஜ் இருக்கு. இந்தியால 121 நம்ம பார்த்தோம். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பைபிள் எத்தனை லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது? How many? சமையல் பைபிள் படி நம்ம வந்து இப்படி சொல்றோம், இவ்வளவு லாங்குவேஜ் வந்து இப்படி வந்துச்சு சொல்லிட்டு. ஆனா உலக பிரகாரமா எப்படி சொல்றாங்க லாங்குவேஜ் எப்படி வந்து? அதுக்கு சரியான பதிலே இல்லையே. எல்லாரும் லாங்குவேஜ் அதாவது ஆட்டோமேட்டிக்கா வச்சு சொல்றாங்க. ஓகே, ஆனா பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனிமல்ஸ்க்கும் வந்து டிஃபரெண்ட் லாங்குவேஜ்லாம் கிடையாது. எல்லா அனிமல்ஸும் நாய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் குலைக்கும், சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கர்ஜிக்கும். ஓகே, ஸோ மாடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அம்மான்னு சொல்லி கத்தும். ஓகே, இந்த இந்தியா மாடா இருந்தாலும் சரி, அமெரிக்கா மாடா இருந்தாலும் சரி, எந்த மாடா இருந்தாலும் சரி. ஓகே, ஆனா அந்த மாதிரிதான் மனுஷங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜ் அந்த டைம்ல இருந்திருக்கு. காட் தான் வந்து அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்காரு ஏகப்பட்ட லாங்குவேஜா. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எவல்யூஷன் படி என்னதுன்னா நம்ம எல்லாருக்குமே ஒண்ணுதான் இருந்திருக்கணும் சொல்லி பார்க்கணும். சும்மா அவங்களோட அவங்களோட இது என்ன என்னதுன்னா எவல்யூஷன் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா, பரிணாம வளர்ச்சியின் படி ஒண்ணுதான் இருந்திருக்கணும். ஏன்னா மத்த அனிமல்ஸ்க்குலாம் அப்படித்தானே இருக்கு, மற்ற மிருக ஜீவன்களுக்கெல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு ஒண்ணுதான் இருந்திருக்கணும். அப்பயே பேச்சு சொல்றதே வந்து இங்க ஒரு கேள்விதான். அங்க அப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அந்த நாலேஜ் மூலமா என்ன பண்றாங்க, அவங்கவுங்க ஒரு லாங்குவேஜா பிரிச்சுக்கிறாங்க சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ அதோட ஸ்டார்டிங் கூட வந்து தெரியல. அதை எதாவது தெரிஞ்சுன்னா நான் சொல்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கான எங்கேயே வந்து டெஃபினேஷன் கொடுக்கப்படல, எப்படி லாங்குவேஜ் நிறைய வந்தது சொல்லிட்டு. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பைபிள் வேதாகமம் எத்தனை லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது சொல்லி பார்க்கலாம். How many language Bible has been translated? ஓகே, பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணது பாத்தீங்கன்னா சுமார் 736 லாங்குவேஜ்ல முழு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஃபுல் பைபிள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 736 லாங்குவேஜஸ்ல மொழிகள்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதுல நியூ டெஸ்ட்மென்ட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1658 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஓகே, மொத்தம் 7000 லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல வெறும் 1658 லாங்குவேஜ்ல மட்டும் தான் நியூ டெஸ்ட்மென்ட்டே இருக்கு. ஓகே, ஆனா அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு புத்தகங்கள் பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகங்கள் இருக்கு பாத்தீங்களா, சங்கீதம் இல்லைன்னா யோவான் இல்லைன்னா மத்தேயு சொல்ற மாதிரி காஸ்பல் புக்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல சில புத்தகங்கள் மட்டுமே சில பகுதிகள் மட்டுமே வேற ஒரு லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா 3658 லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமா. ஸோ அப்படி பார்க்கும்போது the translation estimate that is around 3283 languages in 167 countries, almost 167 கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி 7000 எங்க இருக்கு, 3200 எங்க இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னதுன்னா நம்ம பாக்குறோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 95% 96% கிட்ட கவர் பண்ணிருப்பாங்க எல்லாருக்கும். காமன் லாங்குவேஜ், ஒருத்தருக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும் கிடையாது, ஒருத்தருக்கு 2 தெரியும் 3 தெரியும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா காமன் லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கும் பேசுவாங்க ஆப்பிரிக்காலயும் பாத்தீங்கன்னா. அதே நேரத்துல அவங்களோட மெயின் மதர் டங்கும் பேசுவாங்க சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஓவராலா வந்து 96% கிட்ட வந்திருக்கும். மிச்சம் 4% தான் என்னதுன்னா அவங்க கிட்ட பைபிளே இருந்திருக்காது, கிடைக்காது. அது அமேசான் காட்டுல இருக்கிறவங்க, இன்னும் பயங்கர உள்ள இந்தியத்துல இங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கவங்க. ஸோ ஈவன் புதுசா ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிரசங்கம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு செத்து போயிட்டார்ல அந்தமான் தீவு பக்கத்துல ஒரு இதுல. ஓகே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐலண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பழமையான குடிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி போயிருக்கும் சொல்றது வந்து ஒரு கேள்வியா இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது மொழிகள் இப்ப நம்ம எதுக்காக இது பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இத்தனை நாடுகளுக்கு அறிவிக்கப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா மொழிகள் மூலமா தான், அவங்களோட தாய்மொழி மூலமா தான். அதுதான் நம்ம என்ன பண்றோம், ஆக்ட்ஸ் 2ஆம் அதிகாரம் தேவன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்னதுன்னா, அந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல வந்து ஏகப்பட்ட பேர், மொத்தம் 15 நாடுகள்ல இருந்து என்ன பண்ணாங்க, ஏகப்பட்ட பேர் வந்து இருந்தாங்க சொல்லிப்பாங்க. அதான் படிக்கலாம் 5ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் இருக்கு. இதை போய் படிச்சதுதான், திருப்பி ஒரு வாட்டி படிங்க. இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வானத்தின் கீழ் இருக்கிற வானத்தின்
கீழ் இருக்கிற சகல யூதர்கள் தேவபக்தி உள்ள தேச தரப்பிலுமிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுவதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவருக்கொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலீலியோர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மோதரும் எல்லோமித்தரும் மோசொப்பொத்தாமியா யூதோயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா கிரேக்கியா பாம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரோன் பட்டணத்தை சுற்றியிருக்கிறவர்களும் இங்கே தங்கியிருக்கிற ரோமபுயரும் யூதரும் யூத மார்க்க மைந்தர்களும் கிரேக்கரும் அரேபிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன பண்றாங்க, இது என்னவா இருக்கும் சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க சொல்லி பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 15 நாடுகள்ல இருந்து வந்தவங்க. ஆக்சுவலா கலிலேயர்கள் சொல்லும் போது யூதேயா, சமாரியா, கலிலேயா. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா கலிலேயா சொல்றது வந்து என்ன இருக்கு, இது இங்க இருக்கிற மக்கள். ஓகே, நாசரேத் இதை இயேசு கிறிஸ்து வந்து வளர்ந்தாரு. கானான்ல தான் அற்புதம் செஞ்சார், முதல் அற்புதம். ஓகே, கானா ஒரு கல்யாணத்துல. ஓகேவா, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கெப்பர்நகூம் வழியா தான் வந்து என்ன பண்ணார், நடந்து போனார் சொல்லி கொடுக்குறோம். பெத்சேதா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இருந்த இடம். இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு, யோவானு அவங்க வீட்டுலாம் இங்கதான் இருக்கு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, யாக்கோபு அவங்க வீட்டுலாம். சோ இந்த மக்கள், இயேசு கிறிஸ்து கூட இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஜென்ம பாஷைகளை வந்து பேசுறாங்களே சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மொத்தம் 15 நாட்டுல இருந்து வந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா பெந்தேகோஸ்து நாள் சொல்லும்போது எல்லா நாட்டுல இருந்து வந்து கூடுறாங்க, கூடி அந்த பண்டிகைக்கு வந்து வராங்க. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இந்த அந்நிய பாஷையை கொடுக்குறாரு. சோ தட் ஜென்ம பாஷைகளை நம்மளுடைய ஓன் தங்ஸ்ல ஓகே பேசுறாங்களே, நம்ம வளர்ந்துட்டு இருக்கிற இல்லைன்னா வந்து நம்ம வசிக்கிற அந்த நாட்டோட பாஷை பேசுறாங்களே சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க ஆச்சரியப்படுறாங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப பேதுரு வந்து என்ன பண்றாருன்னா, சுவிசேஷத்தை கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாரு, அவர் மூலமா தான் ரட்சிப்பு வந்தது. ஆனா இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து சாகடிச்சிட்டாங்க சொல்லி அங்க பேசுறாரு சொல்லி பாக்குறோம். அவங்கள சாகடிச்சிட்டாங்க. ஆனா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரன்னு, அவர் மூலமா தான் உலகத்துக்கு ரட்சிப்பு இருக்கு சொல்றது சாட்சி அறிவிச்சு அவங்கள வந்து புரிய வைக்கிறார் சொல்லி பாக்குறோம். புரிய வச்ச உடனே அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. 37 அதே 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 2:37. அதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்ப கேட்ட உடனே பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக நீங்க ஞானஸ்நானம் எடுங்க. அப்பொழுது தேவனுடைய பரிசுத்த வரங்கள் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்போ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே அந்த 39வது வசனம் படிங்க, 39. வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவரும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார் சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா 3000 பேர் கிட்ட அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க சொல்லி பார்க்கிறோம். யாரு? அவ்விசுவாசிகள் விசுவாசிகளா ஆனாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ சாட்சியா இந்த அந்நிய பாஷையானது எதுக்கு சாட்சியா இருக்கு? சுவிசேஷத்துக்கு அவங்களுக்கு போய் சேர்க்கிறதுக்கு அது சாட்சியா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அதை கேட்டு இவங்க விசுவாசியானார்கள். ஓகே, இதுதான் வந்து நம்ம 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்ச அந்த 22ஆம் வசனத்துல படிச்ச விஷயமே என்னதுன்னா, அந்நிய பாஷையானது விசுவாசிகள் கிடையாது, அது அவ்விசுவாசிகளுக்கு சாட்சியா இருக்கிறது. சைன் ஃபார் அன்பிலீவர்ஸ், நாட் ஃபார் த பிலீவர்ஸ் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க பவுல் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் சபையில ஓகே, இது 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு இருந்த அந்த சபையெல்லாம் 1ஆம் நூற்றாண்டுல பவுல் காலத்துல இருந்த கொரிந்திய மக்களுக்கு இந்த வரங்கள் இருந்தது. அந்நிய பாஷையா இருந்தது, தீர்க்கதரிசன வரங்கள் இருந்தது, இந்த 9 வரங்கள் இருந்தது.
அதுல முக்கியமா இந்த மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த அந்நிய பாஷை வரம் தான் வந்து மிக சிறந்தது. ஏன்னா நாங்க என்ன பண்றோம், பயங்கரமா அந்நிய பாஷையில வந்து பேசிட்டு இருக்கிறோம் சொல்றதுனால அதுதான் பயங்கர மேன்மையா நினைச்சிட்டு இருக்காங்க. எதை ரொம்ப கம்மியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசன வரத்தை வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப கம்மியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப எல்லாரும் முன்னாடியும் என்னதுன்னா, நான் பாரு 10 லாங்குவேஜ் பேசுறேன், நீ பார் ஒண்ணுதான் பேசுற, உனக்கு பேசவே வரல, நீ என்ன தீர்க்கதரிசனம் உரைக்கிற சொல்லி அந்த மாதிரி என்னதுன்னா ஏற்றத்தாழ்வு. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. ஏன்னா 12ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 12 வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12-15 இருந்து ஆஹ் எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ளே என்ன இருக்கு, பிரிவினை இருக்கு. எனக்கு இந்த கண், எனக்கு இந்த என்னது, இந்த எனக்கு கால் தேவையில்லை, எனக்கு இந்த கை தேவையில்லை சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, அது தேவையில்லை சொல்லி சொல்றீங்க. அது ஒரு அங்கம் இல்லைன்னா என்ன ஆகும் சரீரத்துல, அது புரோஜனமா இருக்காது. எல்லாருக்குமே ஈக்குவலா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அது அதன் காரியங்களை கொடுத்திருக்காரு, வரங்கள் அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. அதனால பலவீனமா இருக்கிறத நீங்க தான் வந்து தாங்கணும் சொல்ற ஒரு ஒரு ஒற்றுமையை வந்து சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பவுல் வந்து மேலான ஒரு வாரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு 31ஆம் வசனத்துல காமிக்கிறார். மேலான ஒரு வாரம். ஓகே, நான் ஈகர்லி டிசைர் த கிரேட்டர் கிஃப்ட், ஒரு மிகப்பெரிய வரத்தை நான் காமிக்கிறேன் சொல்லி பவுல் சொல்றாரு. இந்த படிச்சிருங்க 31 1 கொரிந்தியர் 12:31. கம்மியா இருக்கு சமையல், பக்கத்துல இருந்து படிங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையுள்ள வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னும் அதிகம் மேன்மையுள்ள வரங்களை வழியை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லும்போது எது சொல்றாருன்னா அன்பை பத்தி சொல்றாரு. ஏன்னா அடுத்த அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம், அன்பை பத்தி தான் நம்ம வந்து பாக்குறோம் முழுசா. ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு வந்து மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு முறப்ப சுர கொடுத்தாலும் சரி, நீங்க வந்து தேவ தூதர்களோட பாஷை பேசினாலும் சரி, அன்பு இராவிட்டால் அது ஒரு பயனும் இல்லை, ஓசையில கைத்தாளங்கள் போலதான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அப்ப அன்புதான் பெருசு சொல்லி சொல்றாரு. அதோட கன்னியூவேஷன் தான் என்ன பண்றாங்கன்னா 14ஆம் அதிகாரத்தோட 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். படிங்க 1ஆம் வசனம் 14:1. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 14 தான் பாக்குறோம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமான தீர்க்க தரிசனங்களை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவர் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுவது ஒருவனும் அறியாதபடினாலும் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். போதும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்பை நாடுங்கள். ஓகே, எதோட கன்வென்ஷன், மேன்மையான ஒரு வரத்தை காமிக்கிற சொல்லும்போது எதை சொல்றாரு பாத்தீங்கன்னா அன்பை சொல்றாரு சொல்லி போகிறோம். அதான் கன்வெர்ட் பண்ணி இங்க சொல்றாரு. அதனால நீங்க ஒற்றுமையா இருங்க சொல்லிட்டு இவங்க கம்மியா நினைக்கிற இப்ப 2 விஷயத்தை பத்தி இங்க பேசுறாரு 14ஆம் அதிகாரத்துல. இது ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால ஒன்னு என்னது அந்நிய பாஷை, இன்னொன்னு என்னது தீர்க்க தரிசனம். இந்த 2 வரங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க இந்த 14ஆம் அதிகாரத்துல. பார்க்கும்போது அந்நிய பாஷை வரங்களை நாடுங்கள் சொல்லி சொல்லல, எதை எஸ்பெஷலி எதை விரும்புங்க சொல்லி சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை அன்பை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஓகே, எஸ்பெஷலி ப்ராஃபசி 14:1. ஓகே, விரும்புகள் சொல்லிட்டு இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா அந்நிய பாஷையை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க அந்நிய பாஷையில வந்து நீங்க வந்து பேசுறீங்க, ஆனா மத்தவங்களுக்கு நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், மத்தவங்க யாருமே புரியல. புரியாத போது மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இவன் வந்து தேவன் கிட்ட பேசிட்டு இருக்க இருக்கு, நமக்கு எதுவும் சொல்ல வரல சொல்ற புரிதல்ல இருப்பாங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அப்ப இவன் வந்து ஒரு ரகசியத்தை பேசுறான். இது என்னதுன்னா அப்போஸ்தலர் காலத்துல இருந்த கொரிந்திய மக்கள் செஞ்ச தப்பிதங்களை வந்து பவுல் வந்து சுட்டி காட்டி நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்றதை வந்து காமிக்கிறாங்க. ஓகே, இப்ப இருக்க விஷயத்த நான் சொல்ல வரல, ஏன்னா வரங்கள் வந்து 2ஆம் நூற்றாண்டுலயே முடிஞ்சிச்சு, கைகளை வச்சதான் வரங்களே பாஸ் ஆகுது. இந்த வரங்கள் 9 வரங்களும் நின்றுச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இது வந்து என்னதுன்னா அப்போஸ்தலர் அங்க இருந்த கொரிந்திய மக்களுக்கு வரங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு அறிவுரைகள், கட்டளைகள், அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். ஓகே, அதோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அதுலயே டீட்டெயில் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க. என்னதுன்னா திருப்பி அந்த 2ஆவது வசனம் படிங்க. 2. ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் இவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் ஒருவனும் அறியாததுனால அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான்னு சொல்லிதான் தெரியுது. ஓகேவா, அடுத்த வசனம் படிங்க. ஆனா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனும், அடுத்த வசனம் 3வது,
தீர்க்க தரிசனங்களுக்கு சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அப்ப என்ன சொல்றாரு பவுல்? தீர்க்க தரிசனம் வர்றவன் வந்து பாத்தீங்கன்னா சபை மக்களுக்கு பக்தி விருத்தி, ஸ்ட்ரென்தனிங், என்கரேஜ்மெண்ட், அப்புறம் கம்ஃபர்ட், ஆறுதல் உண்டாகிறதுக்கு பேசுறான்னு சொல்லி பாக்குறோம். நீங்க அந்நிய பாஷையில பேசுறது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஓகே, யாருக்குமே அங்க வந்து யூஸ்வா இல்லை. ஓகே, அது நீங்களும் தேவனை மட்டும் பேசுற மாதிரிதான் இருக்கு. ஆனா தீர்க்க தரிசனமானது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு, சபை மக்களுக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, எஸ்பெஷலி தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் சபையில பேசும்போது சொல்லி பவுல் வந்து சொல்றாரு. ஏதாவது என்னது, அந்த 1ஆம் நூற்றாண்டுல இருந்த கொரிந்து மக்களுக்கு ஓகே வரங்கள் இருக்கும்போது. ஓகே, அப்படியே படிங்க 4வது சொல்றாரு. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். ஓகே, அதனால்தான் சபையில நீங்க பேசும்போது நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க, தீர்க்க தரிசனம் பேசாதீங்க. தீர்க்க தரிசனம் பேசணும்னா சாரி, அந்நிய பாஷை பேசாதீங்க, தீர்க்க தரிசனம் பேசுங்க சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையானது தனக்கு மட்டும் தான் பக்தி விருத்தி உண்டாவது. அப்ப நீ வீட்டுல போய் கூட நீ பண்ணிக்கோ, பக்தி விருத்தி வச்சுக்கோ. சபையில வந்து கத்திட்டு இருக்காத, அங்க கத்துட்டா என்ன ஆகுது பண்ணிருந்தா மத்தவங்களுக்கு யாருமே புரியாது நீ என்ன பேசுறன்னு சொல்லிட்டு. அப்ப அதனால என்ன பக்தி விருத்தி மத்தவங்களுக்கு உண்டாகும். சம்பந்தம் இல்லாத ஆளுங்க மாதிரி தான் இருப்பீங்க. இன்னும் டீட்டெயிலா பவுல் வந்து பாத்தீங்கன்னா கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இது இங்க அந்நிய பாஷை பேசுறவன் இன்னொன்னு அதோட வரத்தோட இன்னொன்னு வரம் இருக்கு, ஆடட் வரம். என்னது, வியாக்கியானம் பண்ணணும். என்ன பேசுறோம்னா அதை வந்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த டிரான்ஸ்லேஷன் வர அவங்ககிட்ட இல்லைன்னா அவனுக்கே என்ன தெரியாது, என்ன பேசுறோம்னு சொல்லி தெரியாது. ஓகே, அப்ப அவனை என்ன பண்றான், வளரிட்டு இருக்கும்போது ஆவில வந்து பேசிட்டு இருக்கிறான். ஆனா யோசனையில அவன் புரிதல்ல என்ன இருக்காது, ஒரு புரிதல் இல்லாம பண்ணிட்டு இருப்பான். அதான் பவுல் வந்து கீழே வந்து விளக்குவார், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆனா என்னதுன்னா தீர்க்க தரிசனம் வரைக்கிறவங்க என்ன பண்றாங்களா, சபைக்கே வந்து பக்தி விருத்தி உண்டாக பேசிக்கிறாங்களா. ஓகே, அதனாலதான் என்ன சொல்றாரு, இட் இஸ் எஸ்பெஷலி ப்ராஃபசி. சபையில நீங்க பேசும்போது ப்ராஃபசி அதை நாடுங்கள் சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்படியே படிங்க அடுத்தது 5. நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகினும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். அதிகமாய் விரும்புறது, நான் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி விரும்புறேன். அப்படி பேசுனீங்கன்னா நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய மக்களுக்கு போய் சொல்லலாம். ஆனா இப்ப நீங்க சபையில பேசுறீங்கன்னா சபையில பேசும்போது நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க. அப்ப அர்த்தத்தை சொல்றதுக்கான ஆட்கள் இல்லைன்னா, ஓகே நான் என்ன பேசுனியோ அதுக்கான அர்த்தத்தை சொல்லலைன்னா அதை விட்டுட்டு தீர்க்க தரிசனத்தை தான் நான் என்ன பண்றேன், மேன்மையா நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் என்ன பண்ணுது, சபை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அதனால அதுதான் நான் முக்கியமா அதிகமா நாடுகிறேன்னு சொல்லி சொல்றாரு, இன்னும் அதிகமா நாடுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அடுத்தபடி 6 படிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவுண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதுக்காவது எதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட பவுல் ஆகிய நானு உங்ககிட்ட வரமேது நான் வந்து இப்ப நான் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ் பேசுறேன். ஓகே, பாத்திரத சிலையாதரகமுஸ், புரியுதா உங்களுக்கு? புரியல? ஆமேன்னு சொல்லுவீங்களா நீங்க? சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. பாதராத சீலோ யாதரகமுஸ், பாதராத சீலோ யாதரகமுஸ், புரியல? இது ஒரு பாஷை. என்ன பாஷைனா ஸ்பானிஷ். ஸ்பானிஷ்ல என்னதுன்னா ஆர் ஃபாதர் இன் ஹெவன் ஹோலி பி யுவர் நேம், பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உமது நாமம் மகிமைப்படுவதாக சொல்றதுதான் வந்து ஸ்பானிஷ்ல வந்து பாதரத சீலோ யாதரகமுஸ் சொல்லி பார்க்கணும். ஓகேவா, ஆனா உங்களுக்கு புரியவே இல்லை அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்ற வரைக்கும். ஓகே, அப்படிதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அறிவுள்ள வார்த்தைகளை சொல்றதா இருக்கட்டும், ஏன்னா வந்து தேவனோட வார்த்தைகளை பேசுறதா இருக்கட்டும், அப்ப நான் வந்து அந்நிய பாஷையில பேசினேன்னா உங்களுக்கு எப்படிப்பா புரியும் சொல்லி பவுலே டைரக்டா புரிய வைக்கிறாரு அந்த மக்களுக்கு. ஓகே, அவங்க குழந்தைகளை போல என்ன பண்றாங்களா, பண்ணிட்டு இருக்காங்களா கொரிந்தியர் மக்கள், அதனால டைரக்டா பேசுறாரு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் படிங்க 7. அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வாத்தியங்கள்
தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் கூழாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் என்னதென்று எப்படி தெரியும்? டிஃபரன்ஸே இல்லாம கையாமையான்னு சொல்லி இது பண்ணிருந்தாங்கன்னா, அப்போ எது வந்து என்னன்னு சொல்லி டிஃபரன்ஸ் எப்படி தெரியும்? ஒண்ணு கரெக்டா வாசிச்சாதான் தெரியும். ஓகே, அதுக்கான அர்த்தங்களும் சொன்னாதான் தெரியும். அது ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இல்லாம வந்து எல்லாருமே ஒரே டைம்ல பண்ணிட்டு அதுக்கான அர்த்தம் சொல்லாம இருந்தாங்கன்னா அதெல்லாம் என்ன பிரோஜனம் சொல்லி கேட்கிறார் பவுல். ஓகேவா, அடுத்த வசனம் படிங்க. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எக்காலம் வச்சாதான் வந்து யுத்தத்துக்கு தயாராவாங்க. அது வந்து வேற ஏதோ சாங் பாடுறாங்க. ஓகே, டிஃப்ரெண்டான சாங் பாடிட்டு இருக்காங்க எக்காலத்திலேயே பாட்டு இருந்தாங்கன்னா, உண்மையான அந்த சண்டைக்கு வரவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க டெய்லியே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சரியான கரெக்டான எக்காலம் ஊதாம அவங்க டிஃப்ரெண்டான பாட்டு மாதிரி ஊதுறாங்க வச்சுட்டீங்கன்னா அங்க மக்கள் எப்படி தயாராவாங்க? ஓகே, அடுத்து படிங்க அப்படியே. அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசியவர்களா இருப்பீர்களே. உண்மையிலே பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க வந்து கையமையே கத்திட்டு இருக்கும்போது அதுக்கான புரிதல் உங்களுக்கே இல்லைன்னா, அது பக்கத்துல இருக்கிற மக்களுக்கும் இல்லைன்னா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான இன்டர்பிரேஷன் டிரான்ஸ்லேஷன் பண்ணலன்னா, அப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஒண்ணே புரியாம தான் இருப்பாங்க. ஆகாயத்துல நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும், வேஸ்ட் தான். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, அடுத்து படிங்க 10. உலகத்திலே எத்தனை விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. கரெக்ட், எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க. எல்லா லாங்குவேஜுக்கும் மீனிங் இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஓகே, தூங்கிட்டியா? தூங்கிட்டேன் சொல்லி அர்த்தம் இருக்கு எல்லாத்துக்குமே. என்ன கேள்வி கேட்கறாங்களோ அது புரிஞ்சுதான் பண்றாங்க. ஓகே, புரியாம எதுவும் இல்லை. அப்புறம் இருக்கும்போது ஏன் அந்நிய பாஷை சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கான விளக்கம் தராம உங்களுக்கும் புரியாம என்ன பண்றீங்க? ஏன் கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு. அடுத்து படிங்க 11. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்தியனாய் இருப்பேன், பேசுகிறவனுக்கு எனக்கும் இருப்பேன். ஓகே, பேசுகிறவனுக்கு அந்நியா இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனா இருப்பான். ஓகே, ரெண்டு பேருமே என்னது லிங்கே இருக்காது. இப்போ ஒருத்தர் வந்து நீங்க ஒரு ஷோக்கு போறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, அங்க பேசுறவர் வந்து அதாவது தமிழ் மக்கள் இருக்காங்க ஆடியன்ஸ், நீங்களா நம்மளா தமிழ் மக்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரியன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப கொரியன் லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தாருன்னா நம்மளுக்கு புரியுமா? இல்ல சைனீஸ்ல பேசியிருந்தாரு புரியுமா? ஜாப்பனீஸ்ல பேசினா புரியுமா? ஒன்றும் புரியாது. ஓகே, சோ பாத்தீங்கன்னா அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருந்து அவர் வந்து இன்டர்வியூ பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் நீங்க அவர் பேசும்போது நீங்க கண்டிப்பா தேவனால் மகிழ்ப்படுவீங்க சொல்லி அவர் லாங்குவேஜ்ல கொரியன்ல பேசும்போது நீங்க ஆமேன்னு சொல்ல முடியும். ஓகே, அப்ப அவர் பேசுறதே என்ன தெரியலன்னா நீங்க எப்படி ஆமேன்னு சொல்லுவீங்க? அதான் அடுத்து கேட்கிறாரு பாருங்க, படிங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கப்படுவதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஓகே, சபையோட பக்தி விருத்திக்காக நீங்கன்னா வந்து புரஜாதிகள் கிடையாது. இப்போ நீங்க சபையோட பக்தி விருத்திக்காக என்ன பண்ணுங்க? அதுக்கான காரியங்களை பண்ணுங்க. ஓகே, நீங்க வந்து அந்நிய பாஷை இருந்ததுன்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க? புரஜாதி மக்கள்கிட்ட போய் நீங்க போய் பேசுங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களை சபைக்கு கொண்டு வாங்க. சபை கொண்டு வந்தவங்க என்ன பண்ணுங்க? தீர்க்கதரிசன வரங்கள் மூலமாவும், அறிவு மூலமாவும், ஞானம் மூலமாவும், விசுவாசத்தின் மூலமாவும் அந்த வரங்கள் கொடுத்து என்ன பண்ணுங்க? பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவங்க நடத்துங்க சொல்லி சொல்றாங்க. அடுத்து படிங்க 13. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். கடவன் என்னது? பண்ணியே ஆகணும். அதுக்கான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் பேசினா. ஓகே, இது பவுல் வந்து ரொம்ப கோபமாயிடுவார் கடைசியில பாத்தீங்கன்னா, அதனால அவங்க வரலாம். ஓகே, அது கட்டளையா சொல்லுவார் ஆக்சுவலா. சோ அது அந்நிய பாஷை பேசுறனா நீ என்ன பண்ணும்? அதுக்கான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் சொல்லி சொல்றாரு. இதனால சபையில பேசும்போது தனிப்பட்ட முறையில நம்ம பார்க்கலாம், அதுவும் சொல்லுவார் பவுல். அப்படியே படிங்க. என்னதினாலில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே இன்றி என் கருத்து பயனற்றாய் இருக்கும். என் ஆவியில நான் வந்து பண்றேன், ஆவியோடு நான் துதிக்கிறேன், ஆனா கருத்தோடு நான் என்ன பண்ணல, எனக்கு புரிய மாட்டேது நான் என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, அன்ஃப்ரூட்ஃபுல். என் மைண்ட் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியலையா, ஆவியில நான் பேசிட்டு இருக்கேன், ஆனா என் மைண்ட்ல வந்து தெரியலையா, எனக்கு புரிதலே இல்லையா என்ன பேசுற சொல்லிட்டு. ஏன்னா என்ன இல்ல, அந்த ரெண்டாவது இன்டர்பிரேஷன் சொல்றத வர இல்லாதனால.
அது மட்டும் இல்லாம அதை இன்டர்வியூ பண்றதுக்கு இன்னொருத்தர் கூட என்ன பண்ணல, என்ன பேசுற சொல்றது வந்து சொல்றதுக்கு, என்ன பேசுற லாங்குவேஜ் சொல்றதுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. சொல்லிக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்நிய பாஷை என்னது? லாங்குவேஜ், டிஃபரெண்ட் லாங்குவேஜ். தமிழ்ல பேசுறவங்க ஹிந்தியில பேசுறாங்க, அங்க இருக்க மக்களுக்கு போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. ஓகேவா? அந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் தான் அது. அதனால தேவதூதர்கள் பாஷை சொல்லும் போது என்னது? தேவதூதர்கள் என்ன பாஷை பேசுறாங்களோ அந்த பாஷை. அதனால எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் பேசுற லாங்குவேஜ், அது தனிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்டான இது கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகே, பாத்தீங்கன்னா அதுக்கான மீனிங் எனக்கு தெரியலன்னா அதனால என்ன ப்ரோஜனம் சொல்லி கேட்கிறாரு. ஓகே, அடுத்த சொல்ல படிங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாருங்க, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கண்டிப்பா ஆவியோட நான் அந்நிய பாஷை பேசுறேன்னா அதுக்கான எனக்கு புரிதல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்றேன், எனக்கு தெரிஞ்ச தமிழ் பாஷையில நான் பேசிடுறேனே, அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும். ஆவியோடும் உண்மையோட நான் என்ன பண்றேன், தேவனை தெரிந்து கொள்றதா இருப்பேன். இல்லைன்னா நான் வெறும் ஆவியில மட்டும் பேசிட்டு இருப்பேன், எனக்கு உண்மையா எனக்கு என்ன இருக்காது, புரிதல் இருக்காது. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அடுத்த வருஷம் படிங்க. இல்லாவிட்டால் நீ ஆவியோடு சோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் சோஸ்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்வான்? நீ பேசுறது என்னதென்று அவன் அறியாமே. கண்டிப்பா அவனுக்கே தெரியாது. இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் தான், அந்த கொரிய நாள் வந்து ஒன்னு பேசிட்டு இருக்கும்போது நீ கண்டிப்பா தேவனோட மகிமையை காண்பீர்கள் சொல்லும்போது ஆமேன்னு சொல்ற இடத்துல இவங்க ஒண்ணுமே தெரியாம என்ன பேசுறாருப்பா சொல்லி புடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, பார்ட்னரா இருக்காங்க. இப்ப லாங்குவேஜ் தான் என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. மோதிஜி கூட என்ன பண்றாரு, அங்க வந்து அகர முகர இழுத்தெல்லாம் மாதிபகம் சொல்லிட்டு அவரு தமிழ்ல அது பேசும்போதுதான் ஓகே ஒரு கரெக்ஷனுக்காக அது பேசிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனா தப்பா அது புரியாது, நம்மளுக்கே புரியல. அப்படி பேசலன்னா ஃபாரினரா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அது பேசும்போது ஓகே தமிழ் பேசுறாருப்பா சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வர இது இருக்கு சொல்லி பாக்குறோம். சோ அவங்க பாத்தீங்கன்னா கருத்தோட அது புரிதலோட இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஆமீன் சொல்ல முடியும் சொல்லி பாயிண்ட் சொல்ல வராங்க சொல்லி பாக்குறோம். அடுத்த பிரச்சனை படிங்க. நீ நன்றாய் சோத்திரம் பண்ணுகிறாய், ஆயினும் மற்றவன் பக்தி விருத்தம் அடைய மாட்டானே. மத்தவனுக்கு எதுக்கும் புரியாது, மத்தவனுக்கு யாருக்கும் புரியாது. சபையில பேசுறேன்னா உனக்கு மட்டும் தான் தெரியும் தவிர மத்த யாருக்கு தெரியாது. சப்போஸ் உனக்கு அந்த புரிதல் இருந்ததுன்னா, உனக்கே அந்த புரிதல் இல்லைன்னா உன் மைண்டுக்கு, உனக்கு ஆவியில துதிக்கிற உன் மைண்டுக்கு உனக்கு என்ன பேசுற சொல்லி புரியலன்னா அப்ப அதனால உனக்கே புரிதல் கிடையாது. அதனால என்ன சொல்றாரு, நான் ஆவியோடும் வினவ பண்ணுவேன், கருத்தோட வினவ பண்ணுவேன். அப்ப நீ என்ன பண்ற, முழுமையா நீ வந்து புரிஞ்சு பண்ற சொல்லி பாக்குறோம். இப்ப பவுல் அவரை பத்தி பேசுறாரு பாருங்க. 18 உங்களில் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை சோத்தரிக்கிறேன். பாருங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுல் ஜேர்னி, செகண்ட் ஜேர்னி மேப் வந்து பார்த்தோன்னா இதுதான் கொரிந்தி சபை. இங்க இருக்கிறதுதான் இது கிரேக்க நாடு, மேசிடோனியா. ஓகே, அக்கேயா மேசிடோனியா இதுதான். இங்கதான் பெரேயா, தெசலோனிக்கியா, பிலிப்பு, நியோபோலிஸ் சொல்ற எல்லா பட்டணங்கள்ல இருக்கு சொல்லி போகிறோம். இதுதான் ஏதென்ஸ். ஓகே, எபேசு வெளிப்படத்துல இருக்கிற பெர்கமோ, தேத்ரா, பிலடெல்பியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான். எபேசு, சர்தை எல்லாமே இங்கதான் இருக்கு. கொலோசியா சபை இங்கதான் இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்க டர்க்கி. ஓகேவா? ஆன்டியோக்கியா, இக்கோனியா, லேத்ரா, தெர்பை எல்லாமே சைப்ரஸ். இது இங்கதான் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் இருக்கு. எருசலேம், சிசிரியா. சோ இதான் எருசலேம், இதான் இஸ்ரேல். ஓகேவா? பவுல் வந்து இப்படிதான் டிராவல் பண்ணி என்ன பண்ணாருன்னா அவர் ஒவ்வொரு பயணங்களையும் போய் நிறைய பேருக்கு நிறைய பட்டத்துக்கு போனார். பாத்தீங்கன்னா பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை காட்டில் என்ன பண்றேன், அதிக லாங்குவேஜ் நான் பேசுறேன். எதுக்காக? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. ஏன்னா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றாரு. தேவன் என்ன பண்றாரு, கிஃப்ட் கொடுத்துருக்காரு. கொடுத்ததுனால நிறைய இடத்துக்கு போய் என்ன பண்ண முடியுது, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுது. இங்க இருந்து நான் இந்தியா ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சேன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி நான் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னா தேவன் என்ன பண்றாரு, அந்த வரங்களை கொடுத்துருக்காரு. ஓகே, ஆனா அது அந்த டைம்ல கொடுத்துருக்காரு. இந்த டைம்ல என்ன பண்றாங்க எல்லாருமே, பிரிட்டிஷ் காரங்க இல்லைன்னா வந்து மிஷினரிஸ் என்ன பண்றாங்க, அவங்க இடத்துக்கே போயிட்டு அங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்து அவங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அந்த லாங்குவேஜ்ல வந்து பைபிளை என்ன பண்றாங்க, எழுதி அதை பிரிண்ட் போட்டு அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுவோம். அங்க ஒரு கான்வெர்ட் மாதிரி உருவாக்கி, அப்படித்தானே இந்தியாவில வந்துச்சு கான்வெர்ட் எல்லாம் உருவாக்கி, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அந்த இது ஸ்கூல்ஸ் எல்லாம் உருவாக்கி படிக்க வச்சு எல்லாருக்கும் இலவச படிப்பு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அப்புறம் நெக்ஸ்ட் தான் கான்வெர்ட்டா வந்துச்சு. ஓகே, அப்படிதான் வந்து பைபிளை வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி போகிறோம் ஒவ்வொரு மிஷினரிஸ், ஒவ்வொரு ஆட்களும். ஸோ அந்த எஜுகேஷன் மூலமா தான் நீங்க படிங்க இந்த பைபிளை, நீங்களே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா எஜுகேட் ஆச்சு ஆக்சுவலா ஆரம்பத்துல.
அங்க வரலன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வெறும் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் பீப்புள் ஆகிய அந்த குருகுல் யாருன்னா அந்த ஹையர் கேஸ்ட் பீப்புளுக்கு மட்டும் தான் இருந்திருக்கும். மற்றபடி லோவர் கேஸ்ட்ல இருந்திருக்காது. அது அந்த பிரிட்டிஷ் அவங்க அந்த மாதிரி மிஷனரிஸ் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த எனேபிள் பண்ணாங்க சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? சரி, அப்படி பார்க்கும்போது இந்த லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டு 3 வருஷம் கிட்ட இது பண்ணி பண்றாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பவுலா இருக்கட்டும், அங்க 1ஆம் 2ஆம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரே எனேபிள் தான். அவங்க பேசும்போது என்ன பண்றாங்க, அவங்க லாங்குவேஜ்ல பேசுறாங்க. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா லாங்குவேஜ் கொடுத்தவர் வந்து எப்படி அந்த பாபில் கோட்டையில வந்து நிறைய லாங்குவேஜ் கொடுத்தாரோ அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்றாரு, நிறைய லாங்குவேஜ் சபை மக்களுக்கு கொடுத்து பேசுறதுக்கு சுவிசேஷம் பரவதுக்கு வந்து எனேபிள் பண்றாரு சொல்றோம். பவுல் என்ன சொல்றாரு, நான் அநேக லாங்குவேஜ் பேசியிருந்தாலும் என்ன சொல்றாரு 18-19 அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 11,000 வார்த்தைகளை பேசுகிறதையும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிகமாய் விரும்புகிறேன். சப்போஸ் அந்த தமிழ் மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும்படிக்கு நான் 5 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். நான் அந்நிய பாஷையில நான் இது பேசிட்டு இருக்கிறது. இல்லைன்னா வந்து என்னோட மக்களாகிய யூதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க யூதர்கள் பாஷையாகிய எபிரேயம் இல்லைன்னா வந்து அரமிக் மொழியில நான் வந்து 5 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு புரியணும், அவங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன். ஓகே, அதான் இங்க போல் சொல்ல வரது சொல்லி போடுறோம். ஓகே, அடுத்தது 20 படிங்க. சகோதரி, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதோயுங்கள், தூர்க்குணத்திலே குழந்தைகளாயுங்கள், புத்தியிலோ தேற்றவனார்களாய் இருங்கள். ஓகே, புத்தியிலோ வந்து தேறினவர்களாய் இருங்கள். ஓகே, அடல்ட்டா இருங்க சொல்லி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல் பார்த்த காரியங்கள் எல்லாமே இப்ப கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய போலதான் என்ன பண்றாங்க அங்க இருக்க கொரிந்திய மக்கள் இருக்காங்க. ஓகே, எல்லாரும் அட் டைம்ல ஒட்டுமொத்தமா அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லுவாங்க, நம்ம பார்க்க போற டீட்டெயில் தான். பாத்தீங்கன்னா குழந்தைய போல இருக்காதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க ஒரு அடல்ட்டா இருங்க, தேறினவர்களா இருங்க சொல்லி சொல்றாரு. உங்களுடைய இது வேதத்திலேயே வந்து எழுது இல்லையா சொல்லி அடுத்து 21ஆம் அதிகாரம் சொல்றாங்க படிங்க. இது எங்கன்னா ஐசையா 28:10-11 நினைக்கிறேன். 11-12 ஐசையா 28:11 இது படிங்க. மறுபாஷைக்காரர்களாலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இது எங்கன்னா இஸ்ரேல் மக்களை வந்து தேவன் வந்து என்னதுன்னா சுவிச்சு அறிவிக்கிறாங்க. சுவிச்சு சொல்றது காட்டிலும் அவங்க மன திரும்பத்துக்காக தேவன் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஆனா அவங்க கீழ்ப்படியாதனால தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களை வந்து அடிமைத்திலிருந்து கொண்டு போயிடுறாரு. எங்கன்னா அசிரியால அவங்க பேசாத மொழிகள், அவங்க இது வரைக்கும் கேள்விப்படாத மொழி. ஓகே, அதை வந்து பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு புரியவே இல்லை சொல்லி பார்க்குறோம். அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க சொல்லி பார்க்குறோம். அதுதான் ஒரு வார்த்தையா வந்து இங்க எக்ஸாம்பிளா வந்து இங்க சொல்லியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அடுத்த வருஷம் அப்படியே படிங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஓகே, இது ஏற்கனவே பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த வருஷம். ஆகையால் சபையர் எல்லோரும் வேகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லவார் என்று பார்ப்பார்கள். கண்டிப்பா இல்ல? ஆமா, அதுதான் வந்து பவுல் சொல்றாரு. நீங்க யாராவது ஒருத்தவங்க திடீர்னு உங்க காங்கிரிகேஷன்ல பார்க்கணும் வரணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, நீங்க அந்நிய பாஷையில எல்லாரும் கத்திட்டு இருந்தீங்கன்னா பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, பின்னாடி காலில் வச்சுட்டா போயிடுவாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. ஓகே, ஏன்னா பைத்தியம் பிடிச்சவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு டேரக்டா அப்பயே எழுதிச்சிருக்கேன். ஓகே, இதை நான் இந்த மூமெண்ட் வந்து சொல்றேன் நானு. இப்ப அந்த அந்நிய பாஷை காரியங்கள்லாம் இப்ப கிடையாது. ஆனா இதை புடிச்சு வச்சுட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அதெல்லாம் நம்ம வரலாம் அடுத்து. இப்போ அடுத்த வருஷம் படிங்க. எல்லோரும் தீர்க்க தரிசனங்களுக்கு சொல்கையில் அவிவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லோராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லோராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். நிதானிக்கப்பட்டும் இருந்து அடுத்து என்ன பண்றாங்க, அவனுடைய இருதயத்தின்
அந்தரங்களுக்கும் வெளியரங்களுமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அறிக்கையிடுவான். ஓகே, காங்கிரிகேஷன் சொல்றது வந்து வெறும் நம்மளுக்கு மட்டும் கிடையாது. சபை சொல்றது வந்து வெறும் நம்ம சபை விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது. சில டைம்ல என்ன பண்ணுவாங்க, அவிசுவாசிகள் உள்ள வருவாங்க. அப்ப நம்ம செய்யறது வந்து அது ஒழுங்கு கிரகமா இல்லைன்னா, நம்ம செய்யறது சரியா இல்லைன்னா, கண்டிப்பா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து டப்புன்னு ஓடி போயிடுவாங்க. ஓகே, அப்படி இல்லாதபடிக்கு நீங்க பேசுற வார்த்தைகள், அங்க செய்யற காரியங்கள் எல்லாமே என்ன இருக்கணும், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களா இருக்கணும், அது தேவனுக்கு ஏற்ற காரியங்களா இருக்கணும், ஒழுங்கின்படி இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, உண்மையிலே தேவன் உங்க கூட இருக்கிறார் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களா, காட் இஸ் ரியலி அமங் யூ, உங்க மத்தியில தேவன் இருக்கார் சொல்லி அவனே என்ன பண்ணுவான், சாட்சி கொடுத்து அவன் மனம் மாறதுக்கு அது என்ன இருக்கா, ஏதுவா இருக்கு சரிதான் பவுல் இங்க வந்து விளக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை, தீர்க்கதரிசனம். இதெல்லாம் தீர்க்கதரிசனம் உண்மையானது, அதுதான் வந்து சபைக்கு தேவையானது, ஓகே, நம்ம விசுவாசிகளுக்கு தேவையானது சொல்றதை வந்து காமிச்சாரு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வசனம் தான் இருக்கு, இது மட்டும் பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா சர்ச்ல வந்து இதே அந்நிய பாஷை தீர்க்கதரிசனத்துல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பவுல் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஓகே, ஆர்டர்லி இன் சர்ச். சமீர் 25வது புரியல. 25 வருஷமா விசுவாசிகள் வந்து தேவன் மெய்யாக உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அறிக்கையிடுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவங்க வந்து தேவன் மெய்யா இருக்கிறாருன்னு அறிக்கையிடுவாங்க. இப்ப தீர்க்கதரிசனம் சொல்லும் போது தீர்க்கதரிசனம்னா வந்து எதிர்காலத்தில் நடக்கிற ப்ராஃபஸி மட்டும் இங்க கிடையாது. அதான் நம்ம ஏற்கனவே மேல படிச்சு பாத்தீங்களா. தீர்க்கதரிசனம் சொல்லும் போது வேணா இந்த வசனம் படிங்க, 3வது வசனம் 3. சொல்லுகிறோம், மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். என்னென்ன பண்றான், பக்தி விருத்தி, ஆறுதல், அப்புறம் இல்ல எனக்கு சரியா கேட்கல, எனக்கு வாய்ஸ் கேட்கல. பக்தி விருத்தி, ஆறுதல், அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு புத்தி. புத்தி ஆறுதல், புத்தி புத்தி ஓகே, புத்தி ஆறுதல், பக்தி புத்தி ஆறுதல். ஓகே, இததான் வந்து பேசுறாங்க தீர்க்கதரிசனத்துல. அதனாலதான் என்ன பண்றான், அவன் வந்து புரிஞ்சவனா என்ன ஆகுறான், அந்த ஆளு புத்துண்டு இதயத்துல அவன் என்ன பண்றான், தேவன் உங்க மத்தியில இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், கவலையில வரான். ஒருத்தர் சபைக்குள்ள வரவன் வந்து நல்லா சந்தோஷமா வருவானா, அவனே வந்து ஒரு துக்கத்துல வரான். ஓகே, சபைக்குள்ள வரும்போது கையாமையா கத்திட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயந்து போயிடுறான். ஓகே, ஏதோ ஆறுதல் கிடைக்குமா சொல்லிட்டு. இங்க வந்து இவங்க ஆறுதலுக்கான வார்த்தைகள், புத்திக்கான வார்த்தைகள் அது சொல்லும் போது அவன் என்ன பண்றான், இதே இடத்துல புத்துண்டு என்ன பண்றான், அவன் தேவன் கால் விழுந்து கீழே விழுந்து, அதான் போட்டு பாருங்க, fall down and worship God. உண்மையிலே அவன் என்ன பண்றான், மனம் திரும்புறான். திரும்பி தேவன் உங்க மத்தியில இருக்காருப்பா, நான் எதுக்காக வந்தனோ அதுக்கான நோக்கத்தை வந்து நீங்க பண்றீங்கப்பா சொல்லி என்ன பண்றான், அவன் வந்து நினைப்பா சொல்லி பார்ப்போம். அதுதான் இங்க சொல்ல வரேன். புரியுதா? புரியுது. ஓகே, சரிப்பா. இப்ப வந்து அப்படியே 26ல இருந்து கண்டிப்பா பண்ணலாம், 26ல இருந்து. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. இப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்த பாயிண்ட் வர்றாரு. இது வந்து ஆர்டர்லி காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. இது முன்னாடி வந்து எது சிறந்தது எது இம்பார்ட்டன்ட் விசுவாசிகளுக்கு சொல்றத பார்த்தோம். இப்ப பாக்குறது வந்து சபையில ஆர்டர்லி. இப்ப என்ன எல்லாருமே என்ன பண்றாங்க, பாடுறாங்க, ஒருத்தர் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அன்னை பாஷையில பேசுறாங்க, ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் அந்த தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அட் டைம்ல பண்றது அங்க எல்லாம் கேஸ் என்ன பண்றாங்கன்னு என்னமே தெரியல. யாருக்கும் வந்து பக்தி விருத்தி உண்டாவல. எனக்கு என்ன வர இருக்கு அதை வெளிப்படுத்ததான் செய்யறாங்க, தங்களை வெளிப்படுத்தவங்களா இருக்காங்க. ஓகே, அந்த சபையில ஒண்ணுக்கு சபையில அப்ப என்ன பண்றாருன்னா, நீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறாரு. எல்லாமே வந்து பக்தி விருத்திக்கு எது வந்து நடக்கணும், அதுதான் தேவன் கொடுத்தாரு வரங்கள. ஓகே, அந்த 4 வரங்களை கொடுத்தாரு. இந்த 4 வரங்கள் எதுக்காக, சுவிசேஷம் இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அது இல்லாதபடிக்கு கேஆஸ்ல தான் இருக்கீங்க. ஓகே, ஒழுங்கின்மையா இருக்கீங்க சொல்லி சொல்றாரு. அப்ப அடுத்த வருஷம் படிங்க 27, 28. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினா 3 பேர் மட்டில் அடங்கவும்.
மேக்சிமம் 3 பேர். அடுத்த படிச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க. 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். கண்டிப்பா யாராவது ஒரு அந்நிய பாஷையில பேசுறாங்கன்னா 2 பேர் இல்ல 3 பேர் தான், மேக்சிமம் 3. அது மாதிரி சபையில கிடையாது. ஓகே, அப்ப என்னதுன்னா அதுக்கான அர்த்தத்தை சொல்றதுக்கு யாராவது இருக்கணும். ஒண்ணு அவங்களே அர்த்தத்தை சொல்லணும், அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அவங்க பேசவே கூடாது சொல்லி அடுத்த வசனம் சொல்றாரு. படிங்க அடுத்த வசனத்துல 28. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கு தேவனுக்கும் தெரிய பேச கடவன். ஓகே, தனியா போய் நீங்க பேசிக்கோங்க. மத்தபடி சபையில என்ன பண்ணாதீங்க, பேசவே பேசாதீங்க. ஸ்டாப் இட் சொல்லிட்டு பவுல் என்ன பண்றாரு, கட்டளை. இதான் நம்ம பார்க்க போறோம், கட்டளை கொடுக்குறாரு. அதே போல இப்ப வந்து அந்நிய பாஷை பத்தி பேசுறாரு. அடுத்தது தீர்க்கதரிசனத்தை பத்தி சொல்றாரு. படிங்க 29 இருந்து. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசாமல் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். போதும். இப்ப பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனத்திலயும் பாத்தீங்கன்னா 2 பேர் பேசுங்க. அடுத்து யாராவது 3வது யாராவது பேசணும்ன்றீங்கன்னா பேசுங்க. ஓகே, சப்போஸ் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆள் பேசிட்டு இருக்காருன்னா நடுவுல யாருக்காவது வந்து வெளிப்பாடு, ஓகே, தேவன் வெளிப்படுத்தினது காரியங்கள் தெரிய வந்ததுன்னா டக்குன்னு அப்ப என்ன பண்ணுங்க, அவங்க எஞ்சி நில்லுங்க. அப்ப வந்து பேசினவங்க என்ன பண்ணணும், டக்குன்னு இறங்கிடணும். ஓகே, பாத்தீங்கன்னா மொத்தம் மேக்சிமம் 3 பேர் தான் பேசணும். ஓகே, அது மேல கிடையாது சொல்லி இங்க வந்து பவுல் வந்து என்ன பண்றாரு, ஒரு கட்டளைகளை கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியே படிங்க 31. எல்லோரும் கற்கிறதற்கும் எல்லோரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அது என்ன இல்ல, ஓகே, எனக்கு வெளிப்பாடு வச்சு டக்கு நான் பண்ணியாகணும் எனக்கு சொல்லணும், எல்லாம் மறந்து போயிடும். அப்படி கிடையாது, எல்லாமே அவங்களுக்குள்ளதான் இருக்கு சொல்லிட்டு என்ன பண்றாரு பவுல் அங்க வந்து விளக்குறாரு. அது என்னப்ப எனக்கு தான் தீர்க்கதரிசனம் வர்றதுக்கு, நான் எனக்கு வந்து அடங்காமலாம் இல்லையே, அடங்கிதான் இருக்கு. அப்ப நீ என்ன பண்றன்னா அது வேற எதுவும் பண்ணிருக்க சொல்லிதான் பவுலுக்கு சொல்ல வர்றாரு. அப்ப என்னன்னா உங்களுக்கு அடங்கி இருக்குது, அதனால நீங்க வந்து உங்களுக்கு சான்ஸ் வரும்போது என்ன பண்ணுங்க, அந்த உங்களுக்கு புரிதலை வெளிப்படுத்துறத என்ன பண்ணுங்க, அங்க பேசுங்க. ஆனா ஒருத்தரா பேசுங்க. எல்லாரும் பக்தி விருத்தி தரும் மாதிரி நீங்க பேசுங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணாதீங்க, அட் அ டைம்ல நான் பேசுறேன் சொல்லி போட்டி போட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி என்ன பண்ணாதீங்க, பிஹேவ் பண்ணாதீங்க. நீங்க புருஷரா நடந்து கொள்ளுங்க சொல்லி பவுல் வந்து இங்க விளக்குறாரு சொல்லி போகிறோம். ஓகே, அடுத்தபடியா படிங்க 33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. பாத்தீங்கன்னா சபை தேவன் வந்து God is not a God of disorder. ஒழுங்கின்மையான தேவன் கிடையாது, அவர் ஒழுங்கின் தேவன். அதனால எல்லா சபையிலையும் இப்படிதான் நடக்கணும், ஒழுங்கின்படிதான் நடக்கணும். ஒழுங்கின்மையா வந்து ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து அதே அதை என்ன பண்றாங்கன்னா 34வது வசனத்திலயும் பாத்தீங்கன்னா, நீங்க யாராவது ஸ்திரீகள் வந்து யாராவது அங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்குள்ள வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படி பேசாதீங்க, அது ஒழுங்கின்மையா இருக்கு. அப்படி பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல போயிட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க. மற்றபடி சபையில வந்து பிரசங்கம் நடக்கும்போது நீங்க என்ன பண்ணாதீங்க, உட்காந்து பேசிட்டு அங்க வந்து எல்லாருடைய பக்கத்துல இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிதான் இங்க வந்து ஆர்டர் பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுதான் நெக்ஸ்ட் 34 வசனம் 35 வசனத்துல வந்து ஸ்திரீகளை பத்தி சொல்றாங்க சொல்லி பார்க்கறோம். ஓகேவா, அடுத்தபடியா ஸ்திரீகளா இருக்கட்டும், இது மென்னா இருக்கட்டும், ஆம்பளைங்களா இருக்கட்டும், 2 பேருக்குமே இது தகும். அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது சபை நடத்திட்டு இருக்கும்போது ஒழுங்கின்மையா இருந்தாங்கன்னா அது கண்டிக்கிறது தான் வந்து பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா, போத் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மென் அண்ட் உமன் சொல்லி பார்க்கறோம். ஓகேவா, இப்போ அடுத்தபடியா 36 வாங்க. 36 தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி. போதும் ஃபர்ஸ்ட் வந்து இத மட்டும் சொல்லுங்க எனக்கு, எதுக்காக பவுல் வந்து இது சொன்னாரு, இந்த வார்த்தையை நீங்களே இப்ப கண்டுபிடிங்க. தேவ வசனம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது இல்ல, என்ன கேக்குறேன்னா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சுதான் கேக்குறேன். ஒரிஜினேட்டட்னா என்னது, கொடுக்கப்பட்டது உங்ககிட்ட தான் கொடுத்தாரு. உங்களுக்கு தான் கொடுத்தாரா? கொந்தி மக்களே உங்களுக்கு தான் தேவன் வந்து டைரக்டா உங்களுக்கு கொடுத்தாரா சொல்லி கேக்குறாரு.
தேவ வசனங்களை. தேவனுடைய அந்த வரங்களை தேவன் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கொடுத்தாரா? உங்ககிட்ட தான் எல்லாமே ஆரம்பிச்சுதா? ஏன் ஆரம்பிச்ச மாதிரி பெரிய ஆள் மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது யார்கிட்ட கொடுத்தாரு? அந்த 120 பேர்கிட்ட கொடுத்தாரு தேவன். ஓகே, தேவவசனங்கள் அந்த 3.5 வருஷமா யூதர்களுக்கு கொடுத்தாரு. ஓகே, சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு. ஓகே, அந்த அப்போஸ்தலர்கள் தான் 120 பேரு. அவங்க கிட்ட தான் வரங்கள் பாஸ் ஆகி அப்புறம் தான் நெக்ஸ்ட் பாஸ் ஆகுது உலகம் எங்கும். அதனால உங்ககிட்ட இருந்து வரலப்பா அதை எதுவுமே ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரிஜினல் எங்க கிட்ட தான் வந்தது. அதனால எங்களோட கட்டளைகளுக்கு கீழ்பட்டு நடங்க, நீங்களா சும்மா நடக்காதீங்க சொல்லி பவுல் என்ன பண்றாரு? அவங்களை வந்து எச்சரிக்கிறார். ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் 37ஆம் வசனத்துல படிங்க என்ன சொல்றாரு சொல்லிட்டு வார்னிங் பாருங்க. 37-38 படிங்கப்பா சாமுவேல். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். நான் இப்ப அப்படி படிங்க. ஒருவன் அறியாதவனா இருந்தால் அவன் அறியாதவனா இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரர் இல்ல ஃபர்ஸ்ட் இதை நம்ம புடிச்சிடலாம். இப்ப என்ன சொல்ல வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாராவது நான் தீர்க்கதரிசி இல்ல நான் வந்து வரங்கள் பெற்றவன் சொல்லி நினைச்சாங்கன்னா சரி இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன். கட்டளை இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் மேல சொன்னது எல்லாமே வந்து என்னது? ஆர்டர், டிசிப்ளின். ஓகே, இதெல்லாம் வந்து தேவனுடைய கர்த்தருடைய கட்டளை சொல்லி நினைச்சுக்கோங்க. ஓகே, அதனாலதான் சீஷர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்போஸ்தலர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நீங்கள் எவைகளை கட்டுறீங்களோ அது கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும். யாருக்கு கொடுத்தாரு அந்த அத்தாரிட்டியா, வல்லமைய? சீஷர்களுக்கு. Okay, whatever you bound on earth will be bounded on heaven. Whatever you lose on earth will be loosed in heaven. யார்களுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ மன்னிக்கப்படும், யார்களுக்கு மன்னிக்கலையோ அவங்க மன்னிக்கப்படாது சொல்ற இந்த கட்டளைகள் எல்லாம் யாரு கொடுத்தாரு பாத்தீங்கன்னா சீஷர்களுக்கு. சீஷர்கள் சொல்லும்போது அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாரு. ஓகே, ஆட்டுக்குட்டியான அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே கொடுத்தது. ஓகே, அப்போ நான் இங்க கமெண்ட் நான் வைக்கிறேன். இந்த ஆர்டர் நான் மேல சொன்ன எல்லா காரியங்களும் 14ஆம் அதிகாரத்துல சொன்ன காரியங்களை, இந்த ஆர்டர்லி ஒழுக்கங்கள் இதெல்லாத்தையும் நீங்க பண்ணணும். இதை நீங்க பண்ணலன்னா, இஃப் யூ இக்னோர், இதை நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை they themselves will be ignored. தேவனே உங்களை வந்து என்ன பண்ணுவாரு? புறக்கணிச்சுவார். நீங்க தேவனோட பிள்ளைகள் இல்லாம போயிடுவீங்க. சட்ட திட்டங்களுக்கு இப்ப சொன்ன கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னா அதுக்கு நீங்க இது தேவனோட கமாண்ட்மெண்ட் நினைச்சுக்கோங்க. ஏன் கமாண்ட்மெண்ட் கிடையாது, இது கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட் சொல்லி நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு இது சொன்ன கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியில இதுக்கு இக்னோர் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க? நீங்களும் விலகிடுவீங்க. You will be ignored. They themselves will be ignored. அதுதான் முடிஞ்சிச்சு. நீங்க வந்து வரங்களை பெற்றிருந்தாலும் சரி, நீங்க அந்நிய பாஷையை பேசினாலும் சரி, தீர்க்கதரிசனம் உரைச்சாலும் சரி, இந்த காரியங்களுக்கு கீழ்பட்டு நடக்கலன்னா நீங்களே வந்து என்ன இல்லை, சபையே கிடையாது. சபையை விட்டு நீங்க புறக்கணிக்கப்பட்ட மக்கள், தேவனால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் சொல்றத பவுல் வார்னிங்கா என்ன பண்றாரு? கரெக்டா சொல்றாரு சொல்லி பார்க்கணும். ஓகே, சோ அடுத்தபடியா 39 படிங்க. 39-40. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள், சகலமும் நல்லொழுக்கத்தையும் செய்யப்பட கடவுது. கிரமமையும் ஆர்டர்லி டிசிப்ளின்டு எல்லாமே சபைக்கு பக்தி விருத்திக்கான காரியங்களுக்கு ஏதுவாக நடக்கணும். இதை தவிர்த்து ஒழுங்கின்மையா நடந்தீங்கன்னா நீங்களும் வந்து இக்னோர் ஆயிடுவீங்க சொல்றத வந்து இங்க சொல்றாரு. ஓகே, அதனால நான் சொன்ன ஆர்டர் படி நீங்க நடந்து கொள்ளுங்க. தீர்க்கதரிசன வரங்களை வந்து நாடுங்கள், ஏன்னா அதுதான் பக்தி விருத்தி உண்டாவது. ஒருத்தர் என்கரேஜ் பண்றதா இருக்கு. அந்நிய பாஷை சொன்னாங்கன்னா யாராவது அதுக்கான வியாக்கியானம் பண்ணணும், அதுக்கான விளக்கங்களை கொடுக்கணும். விளக்கங்கள் கொடுக்கறது இல்லைன்னா நீங்க தனியா போய் பேசிக்கோங்க, சபையில நீங்க பேசாதீங்க சொல்லி டைரக்டா. இதைப்படி நீங்க ஃபாலோ பண்ணலன்னா யூ ஆர் இக்னோர்ட். அதுதான் சபையே கிடையாது சொல்லி சொல்லிடுறாரு. நீங்க நீக்கப்பட்ட ஆளுங்களா இருக்கீங்க சொல்லி சொல்றாரு. சோ இந்த எச்சரிப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே கொடுத்தாச்சு. ஓ, சபைக்கு கொடுத்தாச்சு. அந்த கொரிந்திய மக்கள் கீழ்ப்படிஞ்சாங்களா கீழ்ப்படியல தெரியல. உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா சபையா இருந்திருப்பாங்க, கீழ்ப்படியலாம் சபையா கூட நீக்கப்பட்டிருப்பாங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்போ 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுல சொல்லப்பட்ட சபைகளுக்கு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெந்தெகோஸ்தே மூவ்மெண்ட் நம்ம பார்த்த மாதிரி அது எப்ப ஆரம்பிச்சது? பாஸ்டல் மூவ்மெண்ட் சொல்றது வந்து 19th century, அரௌண்ட் 20th century. ஓகே, செஞ்சுரியில் ஆரம்பிச்சது. இட் இஸ் சம்திங் அரௌண்ட் 1900. ஓகே, எங்க ஆரம்பிச்சதுன்னா கேன்சாஸ் சொல்ற இடத்துல பரஹாம் மூலமா வந்து இந்த பெந்தெகோஸ்தே மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. டிவைன் ஹீலிங்கு,
ப்ராஃபஸி, மிராக்கிள்ஸ் அந்த மாதிரி காரியங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். என்னதுன்னா, நம்ம இந்த கோடெக்ஸ் கூட பார்த்தோம்ல. என்னதுன்னா மார்க்கு 16ஆம் அதிகாரம். நீங்க ஏற்கனவே சொன்னதுதான். 15ல இருந்து 18 இருக்கிற வசனங்கள் தான். ஓகே, சுகப்படுத்துவீங்க யாரெல்லாம் பிலீவர்ஸ் எல்லாம். இதை வேணா படிங்க இந்த வசனத்தை. 15 18. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் அறிவிங்கள், பிரசையுங்கள். விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி இல்லாதவனே குள்ளதக்க தீர்க்கப்படுவான். ஓகே, அடுத்தது 17. நடக்கும் அடையாளங்களாவது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரட்டுவார்கள், நாவான பாஷைகளை பேசுவார்கள். நவமான நியூ லாங்குவேஜ். ஓகே. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதென்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்டார் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஓகே, சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பெந்தேகோஸ்தே மூவ்மெண்டோட முக்கியமான வசனமே. ஆக்சுவலா கோர் வசனமே இதுதான் ஆக்சுவலா. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது மேன்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பழைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து கிடையாது. ஓகே, 14th century முன்னாடி இருக்க மேன்ஸ்கிரிப்ட்ஸ் கிடையாது. அதான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோடெக்ஸ் சினெட்டிகஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். 4வது நூற்றாண்டுல 325 வந்து ஓல்ட் டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட் ரெண்டுமே கிரீக்ல வந்து எழுதப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டு 325 சீனாய் மலையில கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கு. ஓகே, இந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் படி நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல போய் நம்ம பார்க்கலாம். கோடெக்ஸ் இது இருக்கான்னு சொல்லிட்டு, கோடெக்ஸ் சினெட்டிகஸ் இதுல இருந்ததுன்னா நம்ம ஒத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒத்துக்க முடியாது. அதான் நம்ம பாக்குறது. அது பார்த்தோம்னா ஜெனிசிஸ், மத்தேயு, மார்க்கு 16ஆம் அதிகாரம். ஓகே, 8 வசனம் தான் இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா இங்க 8 வசனம் தான் இங்க வந்து போட்டப்பட்டிருக்கு. They shall not they said nothing to anyone because they were afraid. சொல்றது வரைக்கும் தான் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். 9ல இருந்து கிடையாது சொல்லி இங்க போட்டிருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம்னா 8 இதுக்கப்புறம் லூக்கா வந்துருச்சு. For they were afraid, they said nothing to anyone. பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த கிரீக் ஓல்டு இதுல போய் பழைய இதுல போய் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அந்த வசனங்களே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இதெல்லாமே சேர்க்கப்பட்டது. ஓகே, இது வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா இது வந்து லூக்கால இருக்கிறது. லூக்கா 1:1 இது கூட நம்ம போய் பார்க்கலாம். many have undertaken to draw up an account of things that has to be fulfilled சொல்றது எங்க இருக்கு? லூக்கா 1:1 இருக்க வார்த்தை. அது பாத்தீங்கன்னா since many have undertaken to draw up the narratives of the matter that has been fulfilled accomplish among them. இங்க பாத்தீங்கன்னா தியோபிலஸ், நோபல் தியோபிலஸ்க்கு வந்து இது எழுதுறது. அதுதான் பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா தியோபிலஸ் எழுதுற காரியங்களா இருக்கு சொல்லிட்டு. இது வந்து லூக்கா. ஓகே, பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்ட்ஸ்லேயே போய் பார்த்தாலும் அங்க வந்து கிடையாது. ஓகே, அந்த மாதிரி வசனங்களே கிடையாது. இதுல இன்னொன்று ஒரு பெக்குலரான விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப இருக்க பெந்திகோஸ்தே மூவ்மெண்ட் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லாம் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்னா என்னது? இங்க என்ன போட்டிருக்கோ அதுல எது அவங்களால முடியுமோ அது மட்டும் பண்ணுவாங்க. என்னதுன்னா பேய்களை விரட்டுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, டக்குனு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. டக் 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 ஸ்கிப் ஆயிட்டு கரெக்டா எங்க போயிடும் சொல்லி பாத்தீங்கன்னா எங்க போயிடும் நெக்ஸ்ட் வந்து ஹீல்டு சிக்கு போயிடும். ஏன் இது இந்த 18ஆம் வசனத்துல போட்டிருக்கு. படிக்க 18ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? பாம்பை கையில எடுப்பாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஏன் பண்ண வேண்டியது தானே? ஓகே, இதுவும் தானே போட்டிருக்கு. சபை ஒரு சபையில சர்ப்பம் வச்சுக்கிட்டு குந்தா இல்லையா சொல்லி பாக்கலாம்ல. மேபி அந்த பாம்பை வந்து சர்ப்பமா கூட வச்சிருக்கலாம்ல. இல்ல இது லிட்டரல் ஸ்னேக். இது லிட்டரல் ஸ்னேக். ஆமா, இது ஏன்னா பவுல வந்து ஒரு வாட்டி அந்த தீவுல வந்து கப்பல் செய்த ஆயிட்டு கீழே வந்துருவாங்கல்ல.
அப்போ வந்து பாம்பு கடிச்சிட அவருக்கு ஒன்னும் ஆகாது. சோ அதெல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எழுதி ஆட் பண்ணிட்டாங்க உள்ள. ஓகே, அப்புறம் விஷம் குடிச்சாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. ஆக்சுவலா ஈவன் வந்து ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தேன், யூடியூப் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. என்னதுன்னா சர்ச் வித் வைப்பர்ஸ் ஸ்னேக். பாருங்க, பொத்தி செத்தே போயிட்டாரு அந்த ஆளு ஸ்னேக் பைட்ல. விரியன் பாம்பு வச்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்க சர்ச்ல, ஒரு நிமிஷம் ஆட் போயிட்டு சர்ச்சு அந்த வசனத்தை வச்சு அவங்க அப்பா செத்து போய் கலர்ல இருக்காரு இப்போ. எல்லாம் அந்த வசனத்தை வச்சு. ஓகே, லெட்டர்ல ஃபாலோ பண்ணாங்க, பாம்பு கொத்திருச்சு, காலி. ஸோ இதுதான் இங்க பாக்குறது. ஸோ என்னதுன்னா, அதான் சேர்க்கப்பட்டது சாத்தான் வந்து எப்படி வந்து ஒளியின் தூதனுடைய விஷயத்தை கத்துக்கொண்டு அது நிறுத்தப்பட்டாயிடுச்சு. வரங்கள் எல்லாமே நின்றுச்சு. ஓகேவா, வரங்கள்ல இந்த இதெல்லாம் போடவே இல்லை, இது எக்ஸ்ட்ரா பிட் வேற போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னதுன்னா கண்டிப்பா ஹீலிங் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு கொத்தி இருக்கலாம். அப்போ வந்து டக்குன்னு அந்த டைம்ல அவிசுவாசிகள் வந்து சூழ்ச்சி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து கூட்டு வந்திருப்பாங்க, தூக்கி வந்திருப்பாங்க. வரும்போது பாம்பு கொத்திச்சு ஏதாவது காப்பாத்துன்னு சொல்லும்போது டக்குன்னு கை வச்சு இவங்க சுகப்படுத்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்போஸ்தலர்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வாண்டடா துணிகரமா இவங்க வந்து சர்ச்லயே வச்சு இந்த மாதிரி பண்றாங்க. ஓகே, ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் நின்றுச்சு, 2ஆம் நூற்றாண்டுலயே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த அளவு அந்த கண்கள் மறைக்கப்பட்டு அந்த சூசிசத்துக்கு ஒளியே இல்லாதபடிக்கு அந்த மாயத்துல வந்து விழுந்துட்டாங்க சொல்லி பார்க்கறோம். ஸோ இதுதான். ஸோ இதோட முடியுது கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த 6 முடிஞ்சிச்சு. அடுத்து 7வது படம் தான் இனிமேல் பார்க்க போறோம், சபையின் அழைப்பு. எதுக்காக தேவன் சபை சொல்ற ஆட்களை அழைக்கிறாங்க, அவங்களுடைய மகிமை என்ன, அவங்க யாரு சொல்றத நம்ம தெளிவா நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, திட்டங்கள், தேவனோட திட்டம் என்னது சபை குறிச்சு. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? கொஸ்டின்ஸ்? ஓகே, சாம்பல் இல்லை இல்ல சரிப்பா. ஓகே, சோ ஆனா நம்ம ஆக்சுவலா நம்ம கேட்கறதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது என்னதுன்னா, வசனங்கள் என்னதுன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் தான். எதுனா மத்தேயுல அவர் சொன்ன விஷயம் என்னது, நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம், கேட்டபடி நம்ம என்ன பண்ணுமா நடக்கணும். புட் இட் இன்டு பிராக்டிஸ். ஓகே, அதான் இங்க சொல்ற பாருங்க 24ல. For therefore everyone who hears the word of mine and put them into practice is like a wise man, okay, who builds his house on the rock. The rain came down, the stream rose, the wind blew, beats against that house, yet it did not fall. அது வந்து ஃபாலோ ஆகல. ஓகே, கற்பாறைகள் மேல் கட்டப்பட்ட வீடு என்ன ஆகல, ஃபாலோ ஆகல. வசனங்கள் படி நம்ம தெளிவா இருந்து அது மேல கட்டப்பட்டோம்னா நம்ம ஃபாலோ ஆக மாட்டோம். ஓகே, பிகாஸ் இட் ஹாஸ் த ஃபவுண்டேஷன் ஆன் த ராக், இயேசு கிறிஸ்து. அதனால நம்ம என்ன பார்த்தோம், அஸ்திபாரமாக்கி கிறிஸ்து இல்லாமல் வேற அஸ்திபாரம் யாரும் போட முடியாது. அந்த அஸ்திபாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லா. ஓகேவா, பட் anyone who hears the word of mine and does not put them into practice, okay, is like a foolish man who builds the house on the sand. இதை கேட்டுட்டு நம்ம வழி அருகே போறோம், விதையா இதா இருந்தோம்னா என்ன ஆகும், பயனற்றவங்களா இருந்தோம்னா 30, 60, 100 பலன் தர முடியாது. அப்ப யாரால வந்து பலன் தர முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் உணர்ந்து அதை பிராக்டிஸ்ல பண்றவங்க தான். ஓகே, புட் இட் இன்டு பிராக்டிஸ். அதான் இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுற அந்த ஓமை கடையிலமா இருக்கு. ஓகே, மிச்சம் யாருமே உணர்வு அடையலையா, ஒன்லி யார் வந்து அதை கேட்டாங்களோ அவங்க மட்டும் தான் உணர்வு அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எங்க இருக்கு கார்பன் ஆஃப் த இது எக்ஸ்பிளைன் இங்க இருக்கு.
பாத்தீங்கன்னா பட் the seed falls. இங்க பாத்தீங்கன்னா இது படிச்சு பாத்தீங்கன்னா when anyone hears the message of the kingdom of God does not understand, அது புரியவே இல்லைன்னா evil one comes and takes it up. அது வந்து வலி அறிக்கை விழுந்த விதையா இருக்கு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? புரியவே இல்லைன்னா அது புரியுது, அது கொஞ்ச நாள் மட்டும் அது என்ன பண்ணுது, அந்த விதை வந்து அந்த வேர் வந்து இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா the seed falls on the rocky ground refer to someone who hears the word and only receive it joy, but since they don't have root இல்லாதனால they only lost for a short time. அந்த மாதிரி இருக்கிறது சொல்லி பார்க்கணும். when the trouble came, persecution came, comes of the word, அதை கண்டிப்பா இந்த சுவிசேஷங்கள் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது கண்டிப்பா வந்து உலகத்துல இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா எதிர்க்கதான் செய்வாங்க. இது இப்படி கிடையாது, தப்பு, நீங்க கலந்துருக்கிறது செய்யுங்க, தப்பு பதிக்கிறீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா இருக்கா, சத்தியப்பதி இருக்கா, அதான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அப்போ கடைசி வரைக்கும் நம்ம நிற்கிறத இங்க பாக்குறது. ஓகே, சீட் ஃபால்ஸ் அபவுட் த தார்ன்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் முச்செடியில் விழுறது. அது கேட்டு தெரிஞ்சிடறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, உலகத்தின் கவலைகள், உலகத்தின் வாழ்க்கைகள் அது என்ன பண்றாங்க, அவங்கள சோக் பண்ணி என்ன பண்ணுது, அவங்கள அன்ஃப்ரூட்ஃபுல் ஆக்கிடுது. ஓகே, ஆனா எவன் ஒருவன் கேட்டு அந்த நிலத்துல விழுந்து அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி வேர்ட், ஓகே, இட்ஸ் லைக் எ பர்சன் என்ன பண்றாங்க, ப்ரொடியூஸ் கிராப்ஸ் yielding 100 times, 100, 60, 30 times that was sown. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆகணும். இதுதான் நம்ம ப்ரே பண்ணணும் தேவன்கிட்டயும். தேவனே என்னை வந்து 30, 60, 100 வளர்ந்துற மக்களா என்னை வந்து மாத்துங்க. ஒரு வார்த்தைகளின் படி நான் வந்து கேட்டு உணர்ந்து கொள்ற மக்களா இருக்கேன். நான் எல்லாரும் ஓகே, அநேக மக்கள் ஓகே, என்னது அகலமான பாதையில போறவங்களா இல்லாத படிக்க இந்த குறுகலான இந்த நேரோவே இடுக்குமான வாசல் வழியே அதுல கொஞ்சம் பேர் தான் நுழைவாங்க. அது அறிஞ்சு கொள்றவங்களே கொஞ்சம் பேர் தான் சொல்லி போட்டிருக்கு. அந்த பாதையை எனக்கு காமிச்சிருக்கீங்க. ஸோ அந்த பாதையின்படி நான் வந்து தெளிவில் நடக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா யூதர்களோட டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பரிசேயர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னதுக்கும் அப்படியே ஆப்போசிட் கிரைஸ்ட் சொன்னாரு. பரிசேயர்கள் அவங்க கூட இருந்த கூட்டம் பாத்தீங்கன்னா அநேக பேர். ஆனா சீஷர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர், 120 பேர் தான் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. கம்மியான கூட்டம் தான். ஓகே, ஸோ அவங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்காங்க யூதர்கள் மட்டும் சொல்றேன் நான். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சமான மக்கள் மட்டும் தான் என்ன பண்ற முடியுது, தெரிஞ்சுக்க முடியும் சொல்றது. அதான் பயன்படுத்தி சிறுமந்தியே ராஜ்யத்தை கொடுக்க தேவன் உங்களுக்கு விருப்பமா இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. ஸோ இதன்படி நம்ம வந்து என்ன பண்ணணும், கேட்டதை உணர்ந்து செயல்படுறவங்களா இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருக்கணும் சொல்லி பாக்குறோம். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வந்து என்னது, சபையின் அழைப்பு பார்ட் 1. அதே மாதிரி சபையில எனக்கு பார்ட் 2 இருக்கு, 7, 8. அந்த டீட்டெயில நம்ம சபை எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கு சொல்றது வந்து தெளிவா பார்ப்போம். ஓகே, சரிப்பா, வச்சு ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். இறுதி ஜெபமாக சிங்கராஜ் இன்னைக்கு நீங்க பண்ணுங்கப்பா, நீங்க தான் பண்ணுவாங்க இல்லையா? நான் பண்ணேன். சாமுவேல் ஆனந்தி பண்ண ஆனந்தி பண்றீங்களாப்பா? சரி, பண்றேன். ஓகேப்பா. அங்கிள் லாஸ்ட் டைம் நான் தானே பண்ணேன். ஓகே, பண்ணுங்க. அடுத்த வாட்டி நம்ம பாத்துக்கலாம். அப்ப நாளைக்கு சிங்கராஜ் தான் அங்கிள். ஓகே, சிங்கராஜ் இல்ல சாமுவேல். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலுமாக கூட இருந்து அமீன் ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து உரைத்தவரே உமக்கு நன்றி ராஜா. அமீன் அப்பா, வரங்கள் எப்படிப்பட்டது, அமீன் அப்பா, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்தப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அமீன் இப்பொழுதாக அமீன் அப்படிப்பட்ட வரங்கள் என்று அமீன் அப்பா விசுவாசியாக எங்களுக்கு அமீன் அப்பா உங்களுடைய வேதத்தை முழுமையாக கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமீன் இது போல அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க அமீன் அப்பா. இன்னும் எங்களுக்கு என்னென்னலாம் தெரியலையோ அமீன் அப்பா, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அமீன் அப்பா அதை நாங்க புரிந்து கொள்றதுக்கான ஒரு இது கொடுங்கப்பா. அமீன் எங்களோடு இருந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் அமீன் அப்பா வார்த்தையாக நீங்க பேசுங்க. அமீன் அப்பா, கிறிஸ்து எப்படி வார்த்தையாக இருக்கிறாரோ அமீன் அப்பா அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு அமீன் அப்பா நித்திய ஜீவனுக்கான வழியை நாங்கள் பயன்படுத்த நீங்க உதவி பண்ணுங்கப்பா. அமீன் இப்படிப்பட்ட கிளாஸ்க்காக ஜெபிக்கிறோம் அமீன் அப்பா. இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அமீன் எங்களுக்கு கொடுத்தவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமீன் ராஜ்யத்தில் அமீன் சேர்க்கப்படுற பொக்கிஷமாக இதெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அமீன் அப்பா. பரலோகத்தில் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படிலாம் செய்ய வேண்டும் என்று அமீன் அப்பா ஒவ்வொரு காரியத்திலும்
விளக்குகிறதுக்காக நன்றி ராஜா. ஆமீன் அப்பா. இந்த ஒரு வேதத்திலையும் ஆமீன் சொல்லப்படாத ஆமீன் வார்த்தைகள் ஆமீன் அப்பா பரிசுத்த வேதாகமத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கணும் அப்பா. ஆமீன் அப்பா. மரணத்திலிருந்து ஆமீன் அந்த விளிம்பிலிருந்து தப்பி செல்றதுக்கான வழியை வேதாகமத்தில் மட்டும் காட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆமீன் அப்பா. கிளாஸ் தடைப்படாமல் கண்டினியூஸா நடக்க நீங்க உதவி பண்ணுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. கிளாஸ் கவனிக்கிற அப்பா இவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களோட இருந்து அப்பா அவங்களுக்கு புரியத்தக்க ஞானத்தை கொடுங்க. அப்பா அவங்க செவி திறந்து அப்பா அவங்களோட மனக்கண்களும் திறந்து கவனிக்க நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. அப்பா எடுக்கிற அப்பா மேத்யூங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க கூட இருந்து அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லி தர வேண்டும், இன்னும் எப்படி எல்லாம் அப்பா எங்களுக்கு அப்கிரேட் பண்ண வேண்டும் என்று அவங்களுக்கும் தேவையான ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கும் நல்ல பலத்தை கொடுங்க. அவங்க கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. இவை யாவையும் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். Bye. Bye. Bye.